Hi friends, இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கணும், எப்படி அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிக்கின்னு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி நீங்கள் படிக்கிறவங்க நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க. ஆனால் டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோ கிளியராக நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோவை போட்டுட்டோம். இது வந்து நாங்கள் ஷெடியூல் உங்களை வந்து நாங்கள் வந்து மொத்தம் 15 வீக்காக சொல்லியிருந்தேன். அந்த 15 வீக்கில் ஃபஸ்ட்டு வீக்குக்கு எங்களுடைய ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஷெடியூல்ஸை வந்து காட்ட போகிறேன். மொத்தம் வந்து டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70 டெஸ்ட்டு நடக்கும். 70ன்றது நாங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறது 100 டெஸ்ட்டு உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு டார்கெட் இருக்குது. நாங்கள் ஆனால் கம்பல்சரி 70 டெஸ்ட்டுக்கு மேலே நாங்கள் வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொஷினில் வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த 7000 கொஷின்ஸை வந்து ரிவிஷனாகவே உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதான் நீங்கள் என்ன படிக்கணும், அதுக்கு ரிவிஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு டெஸ்ட்டு எப்படி நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் அந்த ஷெடியூலில் நாங்கள் கொடுத்துருவோம். எஸ்ஐக்கு நீங்கள் சேர போகிறீங்க, மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா டிகிரி ஹோல்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே எஸ்ஐக்கு போடுங்க. டிகிரி ஹோல்டர் எல்லாருமே எஸ்ஐக்கு போடுங்க. ஃபீஸ் வந்து எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து 800 ரூபா தான். 2ஆம் நிலை காவலர் நீங்கள் பிசிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா 500 ரூபா. ஃபீஸ் வந்து 500 ரூபா தான். எப்படி எங்களுடைய ஷெடியூல்ஸ் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 10ஆம் தேதி வந்து செவ்வாய், அதனால் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு வீக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீக்கும் நம்மளுக்கு 15 வீக்குக்கு ஒரு வீக்காக செலக்ட் பண்ணலான்னு தான் ஞாயிற்றுக்கு 15ஆம் தேதி டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நான் டார்கெட்டை ரெடி பண்ணிடுவேன். இப்போ 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுங்க. 15ஆம் தேதியில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலை நாங்கள் டார்கெட் கொடுக்குறோம். அதில் வரலாறில் சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், புவியியலில் பாருங்கள் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், குடிமையியலில் பன்முகத்தன்மை அறிவோம், சமத்துவம் பெறுதல். இதெல்லாம் வந்து இப்போ நான் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் வந்து நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குடிமையியலில் பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல், இது வந்து அவ்வளோவா அந்த பாடத்தில் வந்து கொஷின்ஸ் இருக்காது. அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் படிக்கக்குள்ளேயே நாங்கள் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி எடுப்போம், டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுவோன்றது உங்களுக்கு டெஸ்ட்டில் நாங்கள் குரூப்பில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் ஆகிட்ட பிறகு நீங்கள் எப்படி படிக்கணும் என்னென்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். உளவியல் பாருங்கள், ஒத்தத்தன்மை உளவியலை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உளவியல் நான் கொடுக்குற கொஷினுக்கு நான் வந்து லைவாக கூட வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து 90 கொஷினுக்கு வந்து டெஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து ரொம்ப உங்களுக்கு 90 மார்க்கு 90 கொஷின்ஸ் இருக்கும். வரலாறில் 30 கொஷின்ஸ், ஜாகிரஃபியில் 10, குடிமையியலில் 15, உளவியலில் 15, தமிழில் 20. தமிழும் கொடுக்குறேன். இதை பாருங்கள், தமிழ் பாருங்கள், 6ஆம் வகுப்பில் 1லேருந்து 3 இயல். இது என்றைக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னா 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் வைக்கிறேன். அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய் காலையில் டெஸ்ட்டு நடக்கும். அப்போ ஞாயிறு, திங்கள், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் ஷெடியூல்ஸை, அதாவது நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டுருவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப அந்த அளவுக்கு இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஆனால் ஞாயிறு, திங்கள் நீங்கள் 2 நாள் சரியாக உட்காந்து படிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் இதை நல்லா கிளியர் பண்ணி டெஸ்ட்டு எழுதிடலாம். செவ்வாய்க்கிழமை டெஸ்ட்டுங்களா. அதுக்கடுத்தது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு டெஸ்ட்டு வந்துடும். உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவும் கொடுப்பேன். பிடிஎஃபாக தான் கொடுப்பேன். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட்டு 10 மணிக்கு டெஸ்ட்டு நடக்கும். கரெக்டாக நான் வந்து நீங்கள் 10 மணிக்கு டெஸ்ட்டு எழுதிட்ட உடனே கரெக்டாக எடுத்துகிற ஒரு 11 மணிக்கு இல்லை 12 மணி 11 டு 12 இதில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சரிக்கையே போட்டுருவேன். அதுக்கடுத்தது பாருங்கள், ஆன்சரிக்கை 12 மணிக்கு போட்ட பிறகு ஆன்சரிக்கையை போட்ட உடனே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்துடும் அறிவியல்.
அறிவியலில் பாருங்கள், இயற்பியலில் எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா பாடத்தையும் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருவோம். அதில் எது எது ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்ற முதற்கொண்டு நாங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா 6ஆம் வகுப்பில் அந்தளவுக்கு பெருசாக நீங்கள் படிக்க போகிறது கிடையாது, எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு உளவியல் பாருங்கள், ஒத்தத்தன்மை, எழுத்துக்களின் தொடர் வரிசை. நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களை கைடன்ஸ் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு உங்களை தயார்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப மெழுகேற்றுவோம். தமிழ் பாருங்கள், 6ஆம் வகுப்பு 4, 5, 6 இது அப்படியே நீங்கள் வந்து எங்கள் கூடையே பயணித்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். எக்ஸாம் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் படிக்கணும் அவ்வளோதான். படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணுறீங்க. நான் வந்து வேலைக்கு போகிறேன், என்னால் அது உங்களுடைய காரணத்தை நீங்கள் 1000 சொல்லலாம். ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் படிப்புக்காக நீங்கள் செலவு பண்ணிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்போ இது என்றைக்கு டெஸ்ட் நடக்குன்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டெஸ்ட் வருது. அப்போ வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டுன்னா பாருங்கள், வெள்ளிக்கிழமை அதேமாதிரி காலையில் 10 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை நான் வந்து 6ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது ஃபுல் ரிவிஷன். தமிழ் பாருங்கள் 7, 8, 9 இயல். கணிதத்தில் சராசரி கொடுக்குறேன். அப்போ தேர்வு 3. இது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும், மாலை 7 மணிக்கு. அப்போ திங்கக்கிழமையிலேருந்து நம்ம புது சாப்டருக்கு போவோம், புது ஷெடியூலுக்கு போவோம். அப்போ இது மாதிரி உங்களுக்கு நான் ஷெடியூல்ஸில் வந்து ஒரு வாரமும் உங்களுக்கு ஷெடியூலை போட்டு உங்களுக்கு அந்த பாடத்தோடைய லெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ திங்கக்கிழமை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் ஷெடியூலில் இருக்கிற அன்றைக்கி டேட்டுக்கு நான் படிச்சிட்டேன் சார்னா அடுத்த நாளுக்கு என்ன இதுவோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இருந்தாலும் அந்த டெஸ்ட்டுக்கான சப்ஜெக்டை நீங்கள் கிளியராக படிக்கணும். கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து இடையில உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட், இன்றைக்கி ஒரு பாடம் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இன்றைக்கி அளவீடு கொடுக்குறேன். இன்றைக்கி அளவீடு வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதாவது டார்கெட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது புக்கில் இருக்கிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் செல்லில் அனுப்பிடுவேன். நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் எதை படிக்கணும் அப்படின்றத நான் ஒரு வாய்ஸ் ஃபைல் போடுவேன். அந்த வாய்ஸ் ஃபைலை கேட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் ஈஸியாக உங்களுக்கு போடுவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் வந்து டே ஷீட்டு கொடுப்போம். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன்ல, இந்த பாடத்துலலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி எதுன்னு பார்த்துட்டு அந்த கேள்வி அந்த லைன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டே ஷீட்டாக உங்களுக்கு கொடுப்போம். கிட்டத்தட்ட அதுவும் எப்படியும் ஒரு 70 டே ஷீட்டுக்கிட்ட உங்களுக்கு வரும். இந்த 70 டே ஷீட்டுமே உங்களை கடைசி நேரத்தில் கன்ஃபார்மாக செலக்ட் பண்ண வைக்கிறதுக்கு கை கொடுக்கும். இதாங்க எங்கள் ஷெடியூல்ஸ். இது மாதிரி நாங்கள் ஒரு வாரமும் உங்களுக்கு ஷெடியூலை போட்டு உங்களுக்கு டார்கெட்டை கொடுத்து நாங்கள் அதை வந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த டார்கெட்டை பார்க்கணும், அதை படிக்கணும். அது உங்களுக்கு இடையில நாங்கள் வந்து கேள்விகள் உங்களுக்கு நாங்கள் இடையில குரூப்பில் கொடுத்துக்கினே இருப்போம். நீங்கள் எப்படி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ எங்களுடைய ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என் ஷெடியூலை கொடுக்குறேன். ஒரு வாரமும் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஷெடியூலை கொடுத்து டார்கெட்டை எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் முழு மூச்சை பண்ணுறோம். இதில் நீங்கள் சேர்ந்து பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.